வணக்கம். நான் புழுசை தமிழ்குமரன். இன்றைய தலைப்பு அதிகாரங்களை பரவலாக்குவதற்கும் கூட்டாட்சி முறைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பொதுவாக அதிகாரத்தை எப்படி மத்திய அரசு பரவலாக்கி வைத்திருக்கிறது என்றால், ஒரு மத்திய அரசிடம் வருமான வரி விதிக்கவும் மற்றும் வருமான வரி வசூலிக்கவும் அதிகாரம் இருக்கிறது என எடுத்துக்கொள்வோம். அது ஒரு சிறிய நிலவரப்பாக இருந்தால் மத்தியில் இருந்தபடியே தங்களுடைய அதிகாரத்தை முழுமையாக செலுத்த முடியும். ஆனால் இந்தியா போன்ற ஒரு துணை கண்டத்தில் அப்படி மத்தியில் இருந்து கொண்டு தங்களுடைய அதிகாரங்களை முழுமையாக செலுத்த முடியுமா என்றால் முடியாது. எனவேதான் டெல்லியில் இருக்கும் ஒரு வருமான வரித்துறை தங்களுடைய வரி வசூலிப்பை சென்னையில் உள்ள வருமான வரித்துறை அதிகாரிக்கு வரி வசூலிப்பை செய்ய அவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இது முற்றிலும் நிர்வாக வசதி காரணமாக மட்டும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு கூட்டாட்சி முறையில் அப்படி நிர்வாக வசதிக்காக மட்டும் அதிகாரங்களை பெறுவது என்பது முழுமையான அதிகாரம் ஆகாது. ஒரு மாநிலத்தின் அதிகாரம் என்பது அந்த மாநிலத்தின் உரிமை குரலாக இருக்க வேண்டும். மேலும் மத்திய அரசு பிரித்து கொடுக்கின்ற வேலையை மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டு செய்வது என்பது அதிகாரங்கள் போன்று காட்சியளித்தாலும் அந்த அதிகாரங்களை மீண்டும் அதே மத்திய அரசு பறித்து கொள்ளவும் கூடும். எனவே ஒரு கூட்டாட்சி முறையின் கீழ் அதிகாரங்களை வென்றெடுப்பதுதான் அந்த மாநிலத்துக்கு பயனை தரும். நன்றி. மீண்டும் வேறு ஒரு தலைப்பில் சந்திப்போம்.